ஃபோர்ஸ் அசம்பிள் வெல்கம் டு ஹம்பி சீரீஸுங்க. இப்போ நம்ம ஹொசாபேட்டை ஜங்ஷனில் இருக்கோம். இங்கே ஒரு ரிட்டையரிங் ரூம் போட்டிருக்கோங்க. ஹம்பி போகிறதுக்கு முன்னாடி ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ரிட்டையரிங் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு முதல் பிளாட்ஃபார்ம் வரும். அங்கே லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எடுத்தோடனே உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வே டு ரிட்டையரிங் ரூம்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. தெரியுதுங்களா? இதுக்குள்ளே அப்படியே உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் ஒரு ரைட் எடுங்க. இந்த கேட்டுக்குள்ளார ரைட் எடுத்தோடனே மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுங்க. மறுபடியும் இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒன்று வே டூ ரிட்டையரிங் ரூம்ஸ்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் படிக்கட்டு வருங்க. படிக்கட்டு ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ரிட்டையரிங் ரூம்ஸு. நமக்கு 101 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெரிய ரூமுங்க. ஹொசாபேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு 2 விதமான ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்குங்க. நான் போட்டது டீலக்ஸ் தான். பட் ஆனால் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. நான் வந்து செக்இன் டைம் 7 மணி போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ட்ரிபிள் பெட்டு. நான் போட்டது டபுள் பெட் தாங்க. செக்இன் டைம் 7 மணிங்க. நான் 7:10க்கெல்லாம் வந்துட்டு செக்இன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். பட் ஆனால் அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிட்டு நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிற ரூமை இங்கே வாக்இன் பண்ண ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கங்க. அதனால பார்த்தீங்கன்னா என்ன 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஒரு நல்ல ரூம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு அருமையான ரூமு 9 ஹவர்ஸ்க்கு நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேங்க. 9 ஹவர்ஸ்க்கு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரிபிள் பெட்டு. ஆனால் நான் ஒருத்தன் தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஏசியோட 1800 ருபீஸுங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆன்லைனில் புக் பண்ணேன்னா பாருங்கள், டிவி, எலக்ட்ரிக் கெட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, அப்புறம் மைசூர் சாண்டல் சோப் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று வித்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட. இதெல்லாம் நமக்கு யூஸ் இல்லை. ஃபேமிலியோடு வந்தால் இதெல்லாம் செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், என்ட்ரானோடனையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாய்லெட்டு, லெஃப்ட் சைடில் டாய்லெட்டுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ தான் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட்டுங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹொசாபேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹம்பி எப்படி போகிறது, அண்ட் தென் ஹம்பியில் என்னென்ன இடமெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பபாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.